Hi friends, welcome to Poriyalanin Payanam. Next நம்ம பார்க்கக்கூடிய டாபிக்ஸ் என்ன அப்படின்னா டைம் அண்ட் டிஸ்டன்ஸில் பேசிக்காக அதோட ப்ராப்ளம்ஸை நம்ம டீட்டெயிலாக ஒரு 10-15 ப்ராப்ளம்ஸை நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் சரிங்களா. அதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்கக்கூடிய லிவிங்ஸ் அந்த டாபிக்ஸ் எல்லாமே நம்ம பார்ப்போம் சரிங்களா. இந்த வீடியோஸில் நம்ம பேசிக்காக இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் கொஞ்சம் பார்ப்போம். 7th ப்ராப்ளம் எக்ஸ்க்ளூடிங் ஸ்டாப்பேஜ். ஓகேங்களா, எக்ஸ்க்ளூடிங் ஸ்டாப்பேஜ் the speed of bus is 54 km/h and including stoppages it is 45 km/h. ஓகேங்களா, how many minutes does the bus stop per hour? அதாவது அவங்க கொஷின்ஸில் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா பஸ்ஸோட ஸ்பீட். ஓகேங்களா, நார்மலாக பஸ்ஸோட ஸ்பீடு எவ்வளோ அப்படின்னா 54 km/h பஸ்ஸு ரன் ஆகிட்டுருக்கு சரிங்களா. இன்க்ளூடிங் ஸ்டாப்பேஜை கன்சிடர் பண்ணும்போது அதோட நார்மல் ஸ்பீட், ஓகேங்களா, ஸ்டாப்பேஜை கன்சிடர் பண்ணும்போது அதோட ஆவரேஜ் ஸ்பீட் எவ்வளோ ஆகுது அப்படின்னா 45 km/h நம்மளுக்கு மாறுது சரிங்களா. அவங்க கொஷினில் என்ன கேட்டுருக்குறாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டாப்பேஜ் பண்ணும்போது எவ்வளோ மினிட்ஸ் வந்து ஸ்டாப்பேஜில் இருக்கும், ஹவு மெனி மினிட்ஸ் டூஸ் பஸ் ஸ்டாப் பர் ஹவர் சரிங்களா. ஒரு மணி நேரத்துக்கு, அதாவது டைம் கொடுத்துட்டாங்க, டைம் வந்து 1 hour, 1 hourல அது வந்து எவ்வளோ மினிட்ஸ் ஓகேங்களா ஸ்டாப்பேஜில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஷின்ஸில் கேட்டுக்கிறாங்க சரிங்களா. இது கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம் அப்படின்னா சிம்பிள், நம்ம நார்மல் டெக்னிக் மெத்தடை யூஸ் பண்ணியே வந்து போடலாம் சரிங்களா. ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள், பஸ் வந்து 54 km/h இல்லை, அவங்க கொஷினில் கொடுத்தது 1 hour. அப்போ 1 hourக்கு வந்து இந்த பஸ் வந்து 54 km க்ராஸ் பண்ணியிருக்கணும் கரெக்டுங்களா. இன்க்ளூடிங் ஸ்டாப்பேஜை கன்சிடர் பண்ணதுனால 45 km/h ஆவரேஜ் ஸ்பீட். ஸோ நம்மளுக்கு 1 hour கன்சிடர் பண்ணும்போது இதிலிருந்து 45 km மட்டும்தான் வந்து அது க்ராஸ் பண்ணியிருக்குது இன்க்ளூடிங் ஸ்டாப்பேஜ். ஓகேங்களா, டெஸ்டினேஷன் ஆக்சுவலி இது தான் ஓகேங்களா, இங்கே தான் வந்திருக்கு. அப்போது இந்த ரிமைனிங் இருக்கக்கூடிய இந்த டிஸ்டன்ஸை அதை கவர் பண்ணுறதுக்கு எடுத்துக்கக்கூடிய டைம் தான் வந்து ஸ்டாப்பேஜ் டைம். ஓகேங்களா, இப்போ நம்ம இதிலிருந்து ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது ரிமைனிங் இருக்கக்கூடிய கிலோமீட்டர்ஸ் எவ்வளோ, 9 kilometers. 9 kilometers. இப்போ நார்மலாக பஸ்ஸோட ஸ்பீட் எவ்வளோ 54 km/h, 54 km/h. ஓகேங்களா, இதுலேருந்து கிராஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்க போகுது, 1/6 hour கிடைக்கிது சரிங்களா. ஆனால் அவங்க கொஷினில் கேட்டிருக்கிறது என்ன அப்படின்னா மினிட்டில் கேட்டிருக்கிறாங்க. ஸோ அவர் நம்ம மினிட்டை சேஞ்ச் பண்ணும்போது 1/, ஸோ 10 minutes. ஓகேங்களா, இப்போ ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட் ஆன்சர். 8th question, if a person walks at 14 km/h instead of 10 km/h he would have walked 20 km more. The actual distance travelled by him is. அதாவது அவங்க கொஷின்ஸில் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா ஒரு பர்சன் 14 km/h அதாவது 10 km/h நடக்கிறதுக்கு பதிலாக 14 km/h நடக்கிறாரு. ஸோ அப்படி நடக்கும்போது எக்ஸஸாக நடக்கும்போது அவர் 20 km மோர் டிஸ்டன்ஸ் வந்து அவர் கவர் பண்ணுறாரு அட் சேம் டைமில் சரிங்களா. அட் சேம் டைம் நம்மளாக தான் எடுத்துக்க போகிறோம். அட் சேம் டைமில் தான் அவங்க கம்பேரிசன் பண்ணியிருக்கிறாங்க கொஷின்ஸிலிருந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது சரிங்களா. நம்மளுக்கு ஜென்ரலாகவே வந்து ஸ்பீடுக்கு ஃபார்முலா தெரியும், என்ன அப்படின்னா டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். இந்த இடத்துல டைம் சேம், ஸ்பீடு வந்து டிஃப்ரெண்ட், அதே போல் அவங்க டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுறதும் டிஃப்ரெண்ட் சரிங்களா. இப்போது டைம் ஈக்குவல் டு d1 t1 அதே ஸ்பீட் n1 d2 n2 ஓகேங்களா. இந்த இடத்துல டைம் வந்து சேம் டைமிங்கில் தான். ஸோ டிஸ்டன்ஸ் 1 d1ன்றது டிஸ்டன்ஸ் 1, டிஸ்டன்ஸ் 1 வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு தெரியாது கரெக்டுங்களா. அதனால் d1 நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம் ஓகேங்களா. டிவைடட் பை நார்மல் இருக்கக்கூடிய அந்த ஸ்பீடு எவ்வளோ அப்படின்னா 10 km/h. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு வந்து அவர் 20 km அதிகமாக நடக்கிறாரு. எப்போது அப்படின்னா 14 km/h வந்து அவர் ஸ்பீடாக போகும்போது, அப்போது எக்ஸ் ப்ளஸ் 20 ஓகேங்களா. இப்போ கிராஸ் மல்டிஃபிகேஷன் பண்ணுவோம். 14x ஈக்குவல் டு 10x ப்ளஸ் 200, 4x ஈக்குவல் டு 200, அப்போ x ஈக்குவல் டு 50 ஓகேங்களா. இதிலிருந்து நம்மளுக்கு எக்ஸ்ன்றது என்ன அப்படின்னா டிஸ்டன்ஸ் ஓகேங்களா. இதுக்கு வேலை தான் நம்ம போட்டுருக்கோம். ஸோ
அவங்க the actual distance traveled by him is 50 kilometer. ஓகேங்களா, மறந்துடாதீங்க, கிலோமீட்டர். 50 kilometer is the final answer. 9th question. A farmer traveled a distance of 61 kilometer in 9 hours. He traveled partially on foot 4 km per hour and partially on bicycle 9 km per hour. The distance traveled on foot is. சரிங்களா, அவங்க கொஷின்ஸில் என்ன கேட்டுக்கிறாங்க அப்படின்னா, நார்மலாக புரிஞ்சுக்கோங்க. ஃபார்மர் ட்ராவல் டிஸ்டன்ஸ் 61 கிலோமீட்டர் இன் 9 hours. சரிங்களா, அவங்க ஜென்ரலாக டோட்டல், ஓகேங்களா, மறந்துடாதீங்க, இந்த இடத்துல இருக்கக்கூடியது டோட்டல் டிஸ்டன்ஸ். ஓகேங்களா, டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ அப்படின்னா 61 கிலோமீட்டர். இந்த 61 கிலோமீட்டரை கடக்கிறதுக்கு டோட்டல் டைம் எவ்வளோ எடுத்துக்கிறாரு அப்படின்னா 9 hours வந்து எடுத்துக்கிறாரு. சரிங்களா, ஃபஸ்ட்டு இனிஷியலாக அந்த ஃபார்மர் வந்து ஃபுட்டு, அதாவது காலால் நடந்து போகும்போது 4 km per hour வந்து போகிறார். அதாவது ஸ்பீட் ஆஃப் ஃபுட் 4 km per hour நடந்து போயிட்டுருக்காரு. அதே போல் பைசைக்கிள், ஸ்பீட் ஆஃப் பைசைக்கிள் வந்து 9 km per hour நடந்து போயிட்டுருக்காரு. ஓகேங்களா, இப்போ நடந்து போயிட்டுருக்கும்போது டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆன் ஃபுட், அதாவது ஃபுட்டுனால் நடந்திருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கொஷினில் கேட்டிருக்கிறாங்க. சரிங்களா, இந்த கொஷின்ஸில் டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆன் ஃபுட், ஓகேங்களா, டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆன் ஃபுட், ஓகேங்களா, இது நம்ம எக்ஸ்ன்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். சரிங்களா, அவங்க பார்ஷியலி ஃபுட் அண்ட் பார்ஷியலி பைசைக்கிள்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்மளுக்கு ரெண்டுமே, ஓகேங்களா, ரெண்டுமே கூட்டும் போது ஆக்சுவலி டோட்டல் டைம் வந்து 9 hours வந்து கிடைக்கிது. அதனால் டோட்டல் டைம் வந்து 61 kilometers. ஆனால் ரெண்டையும் தனித்தனியாக ஃபுட்டோட, அதாவது நடக்கிறதுக்கு தேவையான அந்த டைமையும் பைசைக்கிள் ஓட்டுறதுக்கான அந்த டைமையும் ரெண்டையும் கூட்டும் போது 9 hours அப்போ கண்டிப்பாக கிடைக்கும். கரெக்டுங்களா, நம்மளுக்கு இப்போது டைம்னு என்னது, டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீட், ரெண்டுமே நம்மளுக்கு ஆக்சுவலி தெரியும். ஓகேங்களா, இந்த இடத்துல டிஸ்டன்ஸ்க்கு பதிலாக நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்க போகிறோம். இப்போ ஃபுட்டோட டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸ், எவ்வளோ நடந்தாருன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியாது. கரெக்டுங்களா, அது எக்ஸ்ன்னு எடுத்துப்போம். டிவைடட் பை ஃபுட்டில் நடந்தக்கூடிய ஸ்பீடு வந்து 4 km. ஓகேங்களா, ப்ளஸ் நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு பைசைக்கிள். ஓகேங்களா, ஃபுட்டுனால் நடந்த டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸ். ஓகேங்களா, அப்போது டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து 61 km. ஓகேங்களா, 61 km மைனஸ் எக்ஸ் நம்ம கழிச்சிட்டோம் அப்படின்னா ரிமைனிங் இருக்கக்கூடிய கிலோமீட்டர்ஸை கண்டிப்பாக பைசைக்கிள் தான் கடந்திருக்க போகிறாரு. கரெக்டுங்களா, அப்போது 61 மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை பைசைக்கிளில் 9 km. ஓகேங்களா, டோட்டல் ஹவர்ஸ் வந்து நம்மளுக்கு 9. ஓகேங்களா, இப்போ நம்ம எல்சிஎம் எடுக்கும்போது 36, அப்போது 9x டிவைடட் பை 36 4 times 61 minus x divided by 36 equal to 9. ஓகேங்களா, இப்போது 9x plus 54 minus 4x equal to, இப்போது 9 into 36. ஓகேங்களா, இந்த இடத்துல 5x, இந்த இடத்துல சமக்குறிக்கு அந்த இடத்துல போகும்போது -244, அண்டையும் நம்ம மைனஸ் பண்ணும்போது 80 கிடைக்குது. சரிங்களா, அப்போது 15 x equal to 15. ஓகேங்களா, அப்போது ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர், அதாவது 15 km. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு 10th question. In a flight of 600 km, ஓகேங்களா, an aircraft was slowed down due to bad weather. Its average speed of trip was reduced by 200 km per hour and the time of flight increased by 30 minutes. The duration of the flight is. சரிங்களா, அவங்க கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 600 kilometers அந்த ஃப்ளைட் வந்து ட்ராவல் ஆகணும். வெதர் கண்டிஷன்னால் அந்த ஃப்ளைட்டோட ஸ்பீடை ரெடியூஸ் பண்ணுறாங்க. ரெடியூஸ் பண்ணும்போது 200 km ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. அப்படி ரெடியூஸ் பண்ணும்போது 30 minutes வந்து எக்ஸ்ட்ராவாக ஆகுது. சரிங்களா, அப்போது டியூரேஷன் ஆஃப் த ஃப்ளைட், ஓகேங்களா, ஃப்ளைட்டோட டியூரேஷன் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கேட்டிருக்கிறாங்க. சரிங்களா, ஃபஸ்ட்டு இனிஷியல் இருக்கக்கூடிய அந்த ஃப்ளைட்டோட டியூரேஷன். இப்போ எக்ஸாம்பிள் நம்மளுக்கு ஸ்பீட் வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா, இந்த ஈக்குவேஷன்ஸை வந்து நம்ம ஈக்குவேட் பண்ணுவோம். சரிங்களா, ஃபஸ்ட்டு இப்போ டியூரேஷன் ஆஃப் ஃப்ளைட், ஓகேங்களா,
அதாவது duration of flight நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸ்பீடுக்கு என்ன ஃபார்முலா? ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். கரெக்டுங்களா? இந்த இடத்துல நம்மளுக்கு டைம் தெரியாது, டைம் தான் நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். டிஸ்டன்ஸ் வந்து 600 கிலோமீட்டர். ஓகேங்களா? இப்போது 600 டிவைடட் பை எக்ஸ், ரெண்டுத்துக்கு உண்டான டிஃப்ரென்ஸ் தான் வந்து நம்மளுக்கு 200 கிலோமீட்டர் பர் ஹவர். கரெக்டுங்களா? ஸோ டிஃப்ரென்ஸ்ன்றதுனால மைனஸ் அதோட ரிடக்ஷன் ஸ்பீட், சேம் கிலோமீட்டர் தான், பட் ரிடக்ஷன் ஸ்பீடுனால அதோட டைம் வந்து 30 மினிட்ஸ் அதிகமாகுது. ஓகேங்களா? 30 மினிட்ஸ் வந்து நம்ம ஹவராக கன்வெர்ட் பண்ணும்போது 30 டிவைடட் பை 60, ஸோ 1/2 ஹவர். ஸோ 1/2. இதெல்லாம் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல எக்ஸ்ங்கிறது டூரேஷன் ஆஃப் ஃப்ளைட், இது வந்து ஹார்ஸ் ஃப்ளைட். ஸோ நம்ம 600 கிலோமீட்டர்ஸ் வந்து வெதர் கண்டிஷன்னால் அதோட ஸ்பீடு வந்து ரெடியூஸ் பண்ணுறதுனால அதோட டைம் 30 மினிட்ஸ் அதிகமாகுது. 30 மினிட்ஸை நம்ம ஹவராக கன்வெர்ட் பண்ணி இந்த இடத்துல போட்டிருக்கலாம். சரிங்களா? கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இதிலிருந்து இப்போ சிம்பிளிஃபிகேஷன் பண்ணி எக்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர். இப்போது 600 divided by x minus 600 into 2x plus 1 equal to 200. இந்த ஈக்குவேஷன்ஸை நம்ம கிராஸ் மல்டிஃபிகேஷன் பண்ண போகிறோம். சரிங்களா? அப்போது 600 into 2x plus 1 minus 1200x 200x 2x plus 1. ஓகேங்களா? இந்த டிவைடரில் இருக்கிறத நம்ம அந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தோம். ஸோ இந்த இடத்துல இருந்து பார்த்தோம் அப்படின்னா 1200x plus 600 minus 1200x equal to உள்ள நம்ம மல்டிஃபிகேஷன் பண்ணும்போது 200 2x ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் வந்து கிடச்சிருக்கு. சரிங்களா? இது கேன்சல். ஸோ ரிமைனிங் இருக்கக்கூடிய டேர்ம்ஸை நம்ம அப்படியே எழுதுவோம். 200 அப்படியே இருக்கட்டும் காமனாக. ஓகேங்களா? 200 காமனாக இருக்குது. 2x ஸ்கொயர் ப்ளஸ் ஏஎக்ஸ் திருக்கூடிய 600 பக்கம் வரும்போது மைனஸ் 600. ஓகேங்களா? இப்போ இந்த பக்கம் இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் வந்து 0. இதிலிருந்து நம்ம இன்னும் சிம்பிளிஃபிகேஷன், இந்த ஈக்குவேஷன் இன்னும் சிம்பிளிஃபிகேஷன் பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போது இதுக்கு மட்டும் 200 காமனாக இருக்குது. இதுக்கும் 200 காமனாக நம்ம எடுக்கும்போது 200 2x ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 3. ஓகேங்களா? 200 அந்த பக்கம் போகும்போது கேன்சல் ஆக போகுது. ஓகேங்களா? ஆக்சுவலி இந்த இடத்துல 0. ஸோ 200 இந்த பக்கம் போகுது கேன்சல். ஸோ ரிமைனிங் இருக்கக்கூடிய டேர்ம் 2x ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 3 ஈக்குவல் டு 0. சரிங்களா? இந்த இடத்துல நம்மளுக்கு மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac டிவைடட் பை 2a இந்த ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு இதோட சொல்யூஷன் வந்து கிடைச்சிடும். சரிங்களா? இப்போது மைனஸ் பி மைனஸ் 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் பி ஸ்கொயர் 1 மைனஸ் 4ac. ஓகேங்களா? இந்த இடத்துல a வந்து 2, c வந்து மைனஸ் 3. ஸோ மைனஸ் 6 மைனஸ் 6 ஆல்ரெடி மைனஸ் 4 இருக்குது. ஓகேங்களா? அப்போது 6 into 24 ப்ளஸ் 24 டிவைட் பை 2a. a வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல 2, ஸோ 4. இப்போது 5 மைனஸ் 1 சார் மைனஸ் 5 டிவைட் பை 4. அப்போ நம்மளுக்கு சொல்யூஷன் என்ன வரப்போகுது? மைனஸ் 1 டிவைட் பை ப்ளஸ் 5 டிவைட் பை 4 கமா மைனஸ் 1 மைனஸ் 5 டிவைட் பை 4. இதில் வந்து நம்ம சிம்பிளிஃபிகேஷன் பண்ணும்போது அகைன் இந்த இடத்துல எழுதுகிறேன். ஓகேங்களா? 4 டிவைட் பை 4 மைனஸ் 6 டிவைட் பை 4. நம்மளுக்கு இந்த இடத்துல பாசிட்டிவ் டேர்ம்ஸ் தான் வந்து வரப்போகுது. ஸோ கேன்சல். ஸோ ரிமைனிங் இருக்கிறது இடத்துல எக்ஸுக்கு வந்து 1 ஹார்ஸ். ஓகேங்களா? ஆக்சுவலி நெகட்டிவ் டேர்ம்ஸ் நம்மளுக்கு வராது.
ஓகேங்களா. ஏன் அப்படின்னா டைம் வந்து நெகட்டிவில் கண்டிப்பாக கிடைக்காது. கரெக்டுங்களா. அதனால் இந்த டேர்ம்ஸ் வந்து நெக்லெக்டட். ஸோ 4 கேன்சல் ஆகும்போது பாஸ்ட்டில் இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் 1. ஸோ எக்ஸுக்கு வந்து 1 hours வந்து கிடைக்குது. சரிங்களா. இந்த ஈக்குவேஷன்ஸ்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா டியூரேஷன் ஆஃப் ஃப்ளைட், சரிங்களா. டியூரேஷன் ஆஃப் ஃப்ளைட் வந்து எவ்வளோ தூரத்துக்கு அப்படின்னா நம்ம எக்ஸ் ஹவர்ஸ்னு சொல்லிட்டு கன்சிடர் பண்ணோம். ஸோ எக்ஸ் தான் நம்மளுக்கு ஃபைனலாக கிடைச்சிருக்கு. ஸோ ஆன்சர் இஸ் ஏ, 1 hour இஸ் த ஃபைனல் ஆன்சர்.